வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாலஸ் ஸ்டீவன்ஸ் எழுதின ஆனெக்டோட் ஆஃப் த ஜார் இந்த போமோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு கவிதை தான். இது அவருடைய முதல் புத்தகமான ஹார்மோனியம்ன்றது தான் பப்ளிஷ் ஆச்சு. இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1923. இந்த போமில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர், அதாவது அவர் தான் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கவிதை எழுதியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஜாரை ஒரு ஹில்க்கு மேலே வந்து டெனிசியில் அந்த ஹில் இருக்குது, மேலே வச்சுட்டு போயிடுறாரு. இப்போ இயற்கை எப்போதுமே வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த ஜாரை சுற்றி இருக்கிற இயற்கை வந்து அது தன்னுடைய வளர்ச்சியை காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மலைக்கு மேலே வச்ச இந்த ஜார் அது அப்படியே இருக்குது. அது மேலே இருக்கிறதுனால அதை நோக்கியே எல்லா இயற்கையும் வளர்ச்சியும் வர்ற மாதிரி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம வந்து மனுஷங்க வந்து மிருகங்களை வந்து நம்ம டொமெஸ்டிகேட், அதாவது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மாற்ற கற்றுக்கிட்டோம். அந்த வைல்டுனஸை கம்மி பண்ணுறோம். அதே மாதிரி மரம் செடி கொடி எல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு எவல்யூஷனில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இந்த உயிரில்லாத ஒரு ஜார் அது அப்படியே தான் இருக்குது. எப்படி வச்சாங்களோ அப்படியே தான் இருக்குது. இப்போது மற்றதெல்லாம் மாறும் போது மாறாமல் இருக்கிற இந்த ஜார் எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ராஜா மாதிரி இருக்குது. ஏன்னா அதை வந்து யாராலும் மாற்றவும் முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல. அது நல்ல உயரத்தில் இருக்குது. அதனால் வந்து எல்லாருமே அண்ணாந்து பார்க்குற அளவில் தான் அது இருக்குது. அது காலியாகவும் இருக்குது. பழைசாவதே தவிர அது மாறவே இல்லை. அதுதான் இதில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அது ஒரு மாதிரி அந்த இடத்துல அது ஒரு ராஜா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாருங்க போயம் போய் பார்க்கலாம். ஐ பிளேஸ்ட் அ ஜார் இன் டென்னசி. அதனால் பேசுகிறவர் தான் வந்து அந்த ஜாரை அந்த டென்னசி என்ற இடத்துல இருக்கிற அந்த மலையில் வச்சுருக்காரு. அண்ட் ரவுண்ட் இட் வாஸ். அந்த ஜார் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. அப்பான் அ ஹில், ஒரு மலைக்கு மேலே, ஹில்லுனா குன்று, அதுக்கு மேலே வந்து அது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. இட் மேட் த ஸ்லோவன்லி வைல்டனஸ் சரவுண்ட் தட் ஹில். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜார் எதுவும் செய்யலை, ஆனால் அந்த ஜாரை சுற்றி இருந்த இடங்கள்லாம் வந்து வயல்டாக வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அதாவது மரம் செடி கொடி அந்த இடத்துல இருந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்றத்தில் உருவாக்கிக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருந்தது. அது நம்பர்ஸ்லையும் எடுத்துக்கலாம், அடர்த்திலையும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, த வைல்டனஸ் ரோஸ் அப் டு இட். இப்போ எல்லாமே வந்து இது மலைக்கு மேலே இந்த ஜார் இருந்ததுனால எல்லாமே அதை நோக்கி வளர்கிற மாதிரியே மேல் நோக்கி வளர்ந்துட்டு இருந்தது. அண்ட் ஸ்ப்ரால்ட் அரவுண்ட், அதை சுற்றியும் வளர்ந்துட்டு இருந்தது. நோ லாங்கர் வைல்டு. ஆனால் போக போக மனுஷன் என்ன பண்ணான்னா எல்லாத்தையுமே வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர ஆரம்பித்தான். அதனால் நம்ம வந்து வைல்டாக இருந்ததுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வைல்டனஸை இழந்துட்டு டொமெஸ்டிகேட் ஆகிட்டே வந்தது. The jar was round upon the ground and tall and of a potent air. ஆனால் அந்த ஜார் மட்டும் அப்படியே இருந்தது, எப்படி வச்சோமோ அப்படியே இருந்தது. அது யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரல. It took dominion everywhere. அது எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளால் அது பார்க்க முடியும். அதனால் அது ஒரு கம்பீரமாக இருந்தது. The jar was grey and bare. அது வந்து போக போக கொஞ்சம் பழசாகும் இல்லையா. அதே சமயத்தில் அந்த ஜார் வந்து எம்டியாக தான் இருந்தது. அதனால திறந்ததாக இருந்தது, கிரேயாக இருந்தது. இட் டிட் நாட் கிவ் ஆஃப் பேர்ட் ஆர் புஷ் லைக் நத்திங் எல்ஸ் இன் டென்னசி. இப்போ மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா பறவையாகட்டும் இல்லை செடி கொடியாகட்டும், அது வந்து இன்னொரு செடியோ மரத்தையோ உருவாக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பறவைகளும் அதுங்களோட எண்ணத்தை பெருக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஜார் மட்டும் அது இன்னொரு ஜாரை உருவாக்கலை. அதே மாதிரி டென்னசியில் நகரத்தில் இருந்த எல்லா உயிரினங்களும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த ஜார் அப்படியே இருந்தது. அதே சமயத்தில் யாராலையும் அதையும் வந்து அடக்கி ஆளவும் முடியல, அவங்க கட்டுப்பாட்டிலையும் கொண்டு வர முடியல. இதுதான் அவர் இந்த கவிதையில் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு அருமையான ஒரு கவிதை. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.